கோவையில் சிலை ஸ்டோரை கொண்டு வந்ததுக்கு ரொம்பவே சந்தோஷப்படுறோம். ஏன்னா ரொம்ப நாள் கனவு இது. கோவை மக்களுக்கு நல்ல ஃபைன் கிராஃப்டட், அதாவது ரொம்ப டீட்டெயில்டான ஸ்கல்ப்சர்ஸை கொண்டு வரணும்னு எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை. இது நாங்கள் நம்புகிறோம் இந்தியாவிலே ஒன் ஆஃப் அ கைண்ட் ஸ்கல்ப்சர் இதுன்னு சொல்லிட்டு. இவ்வளோ டீட்டெயில்டாக நாங்கள் பார்த்ததே இல்லை, இந்தியாவில் பார்த்ததில்லை. அண்ட் இதை பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து எல்லாம் ஒரு ஸ்கல்ப்சருமே ரொம்ப இந்த டீட்டெயிலுக்கான விஷயம் ஸ்டாண்டர்ட் மிஸ்ஸே ஆயிடக்கூடாது. எல்லா விஷயத்துலையுமே டீட்டெயிலுக்காக ரொம்ப டைம் அண்ட் எஃபர்ட் போடுறோம். உதாரணத்துக்கு அம்பேத்கர் சிலை பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அம்பேத்கர் மாதிரியே சிலை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே 9 months ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி மற்ற ஸ்கல்ப்சருக்கு 2 yearsலாம் ஆயிருக்குது. ஸோ ஒரு ஸ்கல்ப்சரும் ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பீஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ டைம் எடுத்து அவ்வளோ டீட்டெயில்டாக பண்ணி அதுக்கப்புறம் தான் கொண்டு வரோம். அப்படிங்கும்போது இந்த விஷயத்த எல்லா மக்களுக்கும் கொண்டு போகணும், இந்தியாவில் இருக்க எல்லா வீட்லையும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது எங்களோட ரொம்ப பெரிய ஆசை. சென்னையில் ஆரம்பித்தோம், இப்போ செகண்டாக கோவைக்கு வந்திருக்கோம். அது ரொம்ப சந்தோஷப்படுறோம். சின்ன வயசுலேருந்து நான் நிறைய வரைவேங்க. வரைகிறது மட்டும் தான் எனக்கு தெரியும். எனக்கு நிறைய தெரிஞ்ச நாள்லேருந்து வரைஞ்சிட்டு இருக்கேன். ஸோ அதை சார்ந்து தான் என்னோட படிப்பும் இருந்தது. ஓவியக் கல்லூரியில் சென்னை ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜில் படித்தேன். அதுக்கப்புறம் நான் விஷுவல் டிசைனராக இருந்தேன் ஜோஹோவில். அப்புறம் விகடன் நிறைய ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன், நிறைய மேகசின் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன், ஃபோட்டோகிராஃபியாக நிறைய கமர்ஷியல் ஃபோட்டோ பண்ணியிருக்கேன். பட் ஆர்ட் சார்ந்தே தான் நான் தொடர்ச்சியாக ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும்போது எனக்கு D2C ப்ராடக்ட் ஒன்று பண்ணணும்னு ஆசை, சர்வீஸ் இண்டஸ்ட்ரியிலேருந்து ப்ராடக்ட்டுக்குள்ள வரணும்னு ஆசை. அதே சமயம் நம்ம பண்ணுற ஆர்ட் எல்லார் வீட்லையுமே சேரணுன்ற ஆசை. அதில் ஆரம்பித்தது தான் சிலையோடைய அந்த ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் 2019. இதை பண்ண ஆரம்பித்து என்ன நாங்கள் மைண்டில் வச்சுட்டு இருந்தோம்னா, இது எல்லார் வீட்லையுமே சேரணும்னு ஆசைப்பட்டோம். அது அப்போ என்ன பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம ரோட்டில் நிறைய பார்க்குற சிலைகள் ரொம்ப பெரிய பெரிய சிலையாக இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்க்கில் பார்த்தீங்கன்னா பெரிய தலைவர் சிலை இருக்கும், இல்லை பீச்சில் பார்த்தீங்கன்னா பெரிய காந்தி சிலைகள் இருக்கும். அதெல்லாம் சின்ன சைஸில் நம்ம வீட்டில் போய் சேர்க்கணும்னு ஆசைப்பட்டோம். அப்படி ஆரம்பிக்கப்பட்டது தான் ஸ்மால் ஸ்கல்ப்சர்ஸ் ஹோம் டெக்கோர் ஸ்கல்ப்சரல் செக்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம். இன்னைக்கு ஆகி ஒரு 6 வருஷம் ஆகுது. செகண்ட் ஸ்டோர் இன் கோயம்புத்தூர், ஃபர்ஸ்ட் ஸ்டோர் சென்னையில் இருக்கு. இந்த ஸ்டோர் பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். பீப்புள் இங்கே நிறைய செலிப்ரேட் பண்ணுறாங்க, பார்க்குறாங்க, இந்த விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. இது எங்களுக்கு என்ன சொல்கிறது, என்ன நாங்கள் நினைச்சோமோ அது கண்டிப்பாக அது நடந்துட்டுன்ற ஃபீல் எங்களுக்கு கிடைக்குது. இன்னும் நிறைய பேர் இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நாங்கள் விரும்புகிறோம்.